அன்பான சகோதர சகோதரிகளே, காலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகும், உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தர் எப்போதும் நம் கூட இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலமாக நாம் தியானிக்க வேண்டும். அப்போது நாம் பண்ணுகிற காரியம், நாம் செய்கிற செயல் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தினந்தோறும் தேடும் அதிகாலையில் நீ கொடுக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே. உம்மை மூற்றி ஆண்டவரே இயேசுப்பா, உம்மை போற்றி பாடவும் ஆண்டவரை ஆராதிக்கும் துதிக்கும் வேத வசனங்களை எங்கள் தியானிக்கவும் கிருபை தாங்க ராஜா. உம்மை போல பரிசுத்தம் வாழ எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரை நித்திய வாழ்வை சுந்தரிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. படிக்கிற பிள்ளைங்கள், வாழை பிள்ளைங்கள் எல்லோருடைய படிப்பு காரியத்தை ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுத்து பூஷிங்கப்பா. சோத்திரங்க தாவி. எல்லோருடைய தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனை நீக்கி போடுங்கப்பா. சோத்திரங்க தாவி. பிஸ்னஸ் காரியத்தில் தகப்பனே இயேசுப்பா வெற்றி தாங்க தகப்பனே. திருமண காரியத்தில் தகப்பனே, திருமணம் கைகூடி வராத சகோதர சகோதரி திருமண காரியத்தை வாய்க்கப்படுங்க ராஜா. குழந்தை பாக்கியம் இல்லாதவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே இயேசுப்பா. யாவற்றும் செய்கிற தேவன் நீ நேர்த்தியாக செய்து முடிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சோத்திரங்க தாவி. மீட்பெறும் இரட்சகர் மக்கள் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.